தற்போது ஃபிஜி பிரதமருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் ஃபிஜி நாட்டு பிரதமர் சிதிவேனி ரபுகாவுடன் பிரதமர் மோடி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இரு நாட்டு உறவு, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒற்றுமையுடன் திகழ வேண்டும் என்றும் இது குறித்த செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது ஃபிஜி பிரதமரோடு பிரதமர் அவர்களுடைய ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்கள். சூர்யா, இந்தியாவினுடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நாடுகளுடைய தலைவர்களோடு ஆலோசனை நடத்துவதும், பின்னர் இந்திய பிரதமருடைய அழைப்பின் பேரில் பிற நாடுகளுடைய பிரதமர்கள் டெல்லி வந்தடைந்து டெல்லியில் முக்கியமான ஆலோசனைகளை நடத்துவதும் டெல்லியில வழக்கமான காணக்கூடிய ஒரு காட்சிகள் தான். இந்த நிலையில பிஜி நாட்டினுடைய பிரதமர் சிதிவேனி லிகமமடா ரபுகா 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லி வந்தடைந்தார். டெல்லி வந்தடைந்த அவருக்கு மத்திய அமைச்சர்கள் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் எல்லாம் சிறப்பான வரவேற்பை நேற்று டெல்லி விமான நிலையத்தில் வழங்கியிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிஜி நாட்டினுடைய பிரதமர் சிதிவேனி லிகமமடா ரபுகா சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அதற்கான காரணம் 1879 முதலே பிஜியுடன் இந்தியா வர்த்தக ரீதியிலான பல்வேறு தொடர்புகள் இருக்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறக்கூடிய நிலையில் இந்தியாவிற்கான கடல்சார் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடாக தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருப்பதுதான் பிஜி நாடு. இந்த நிலையிலே இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு என்பது பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் சர்வதேச நாடுகளுடைய பார்வையாக அமைந்திருக்கிறது. இந்த 3 நாள் பயணத்துல பிஜி நாட்டினுடைய பிரதமர் சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியோடு ஹைதராபாத் இடத்துல சந்திப்பு நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாதுகாப்பு, வர்த்தகம், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் வர்த்தகத்தை இன்னும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காட்சியில நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அருகாமையில தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் முன்பு குறிப்பிட்டது போல இந்தியாவிற்கான கடல்சார் பாதுகாப்புல தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு பிஜி என்ற நிலையில பிஜி நாட்டினுடைய பிரதமர் உடன் அந்த ஆலோசனை என்பது பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வரக்கூடிய நிலையிலே பாதுகாப்பு ரீதியிலான பல கட்ட ஆலோசனைகள் இருக்கக்கூடும் என்பதால் யூகிக்கக்கூடிய வகையிலே தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பிஜி நாட்டினுடைய பிரதமர் சிதிவேனி லிகமமடா ரபுகா உள்ளிட்ட அவர்கள் நாட்டினுடைய குழுக்களுக்கு விருந்தளிக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சந்திப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையும் பிஜி நாட்டினுடைய பிரதமர் சந்திக்க இருக்கும் அந்த திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுதான் நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிஜி நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில அப்போது பிஜி நாட்டுக்கு சென்றிருந்த போது பிஜி நாட்டினுடைய பிரதமர் இந்தியா வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் பிஜி நாட்டினுடைய பிரதமர் இந்தியா வந்திருந்தார். 3 நாள் அரசுமுறை பயணம், அதே நேரத்தில் பாதுகாப்பு ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டங்கள் என்பதும் திட்டமிடப்பட்டிருக்கூடிய நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்துல பிரதமருக்கும் பிஜி நாட்டினுடைய பிரதமருக்கும் இடையிலான இந்த இருதரப்பு சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. சூர்யா, ஃபிஜி நாட்டு பிரதமரோடு பிரதமர் மோடி டெல்லியில் ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.